வெல்கம் மொட்டைப்பருத்தி நேயர்களே. இது வந்து சென்னை டு திருமலா பார்ட் 2 வீடியோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து கார் மூலமாக வந்து சென்னையிலேருந்து நம்ம திருமலா போகிறோம். இப்போ வந்து வடமலைப்பேட்டை டோல்கேட் தாண்டின உடனே அந்த பைபாஸ் நேராக போகும், அதில் போகக்கூடாது. அதாவது காரில் போகிறவங்க சொல்கிறேன். அதில் போனோம்னா ரேணிகுண்டெல்லாம் போய் சுற்றுற மாதிரி ஆகிடும். இது பாருங்கள், வடமலைப்பேட்டை டோல்கேட்டு அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட் வந்த உடனே வந்து லெஃப்டில் சின்னதாக ஒரு ரோடு கட் ஆகும். இந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரி கட் ஆகும். அதுதான் வந்து நமக்கு திருச்சானூர் போய் திருமலைக்கு போகிறதுக்கு ஷார்ட்டான ரூட் இதுதான். இது வந்து கார்லேயோ டூ வீலர்லேயோ போகிறவங்களுக்கு இது பொருந்தும். பஸ் அந்த மாதிரி போகிறவங்க வந்து ரேணிகுண்டா போய் சுற்றி தான் வரும். அந்த ரோடு தான் அது பைபாஸில் போகிறது. ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போனோம்னா ஆல்மோஸ்ட் வந்து வடமலைப்பேட்டை, அது வழியாக வந்து புடி ரயில்வே ஸ்டேஷன், தென் வந்து நம்ம திருச்சானூர் அங்கே ரீச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஊருக்குள்ளே போகிற ரூட்டு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிராஸ் பண்ணிடலாம். நான் உள்ள பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ஊருக்குள்ளே. இப்போ நம்ம வந்து திருச்சானூர் வந்துவிட்டோம். இதுதான் வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து திருப்பதி போகிற திருமலா திருப்பதி போகிற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இங்கே தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா அங்கே நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்க டைமுக்கும் இதுக்கும் கேப் கம்மி. ஸோ அதனால் நம்ம நேராக திருமலா போயிடும். பட் நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து திருச்சானூர் தாண்டி நார்மலாக திருப்பதி பைபாஸில் போகிறோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருச்சானூரோட கோவிலோட தெப்பக்குளம்லாம் இப்போ தான் தாண்டி கிராஸ் பண்ணுறோம். ஸோ கோவிலோட மேற்கு மாட வீதியான என்ட்ரி தான். இப்போ நம்ம திருப்பதி மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி டு பெங்களூர் பைபாஸ். இது ரைட் சைடு போனால் காளஹஸ்தி, லெஃப்ட் சைடு போனால் பெங்களூரு பைபாஸ், நேராக போனால் திருப்பதி திருமலா. இது பார்க்க ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்பீடு இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி போனவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது. இங்கேருந்து வந்து இதே மாதிரி டிராஃபிக்லேயே ரோடு வழியாக தான் வந்து திருமலா அலிப்பிரி வரையும் போனோம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரோடோட எண்டு, இது வந்து திருச்சானூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடோட எண்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்ஜு மேலே ஏற வேண்டியது தான். பட் பிரிட்ஜு மேலே ஏறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜுக்கு கீழே எப்படி இருக்குது சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வந்தோம். பிரிட்ஜுக்கு கீழே சூப்பராகவே இருக்குது. நல்ல லைட்டிங் அண்ட் நல்ல டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பிரிட்ஜு கீழெல்லாம் அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜு கிடையாது. ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கிடையாது. இந்த கீழே போகிற இந்த ரோடே தான் வந்து அலிப்பிரி வரைக்கும் ரோட்லேயே தான் போகணும். டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த ரோட் ட்ராவல் பண்ணி தான் வந்து நம்ம திருமலையை ரீச் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ளைஓவர், அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு 2 கிலோமீட்டராவது பிரிட்ஜே இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் அந்த பிரிட்ஜு பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த பிரிட்ஜு வந்து நம்ம மேலே ஏறிடுறோம். இப்போது நைட் வியூவில் அந்த பிரிட்ஜை பார்த்துட்டோம். இப்போ அப்படியே டே வியூவில் உங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜை காட்டுறோம். இது வந்து பகல் டைமில் அந்த பிரிட்ஜ் மேலே போனால் எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு நேராக ஆப்போசிட்டில் தெரியுது தான் வந்து திருமலை. அடிக்கடி கொஞ்சம் முகத்தை காட்டுவோம். ஸோ யாரும் திட்டாதீங்க. நமக்கு நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து திருமலை. இது வந்து திருப்பதி பஸ் டெர்மினஸை தாண்டி போயிட்டுருக்கோம் பாருங்க. அதுதான் திருமலை. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு பெருமாள் அவர்களை தரிசனம் செய்ய போகிறோம். மறுபடியும் நம்ம நைட் விஷனுக்கு வந்துடும். அது பிரிட்ஜ் மேலே வந்து நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே லைட்டிங் அண்டு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல டிசைனிங்காக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நம்ம போனது வந்து ஸ்லோ தான். பட் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் இருக்கிறதுனால ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நந்தி சர்க்கிள் கிட்ட வந்து நம்ம கீழே இறங்கிடுவோம். இங்கேருந்து லைக்லி இது வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கக்கூடிய திருமலா ரோடு, இது அலிப்பிரி ரோடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா திருமலா மியூசியம் இருக்கும். சாரி, மியூசியம் இல்லை, ஜூ.
ஸோ அந்த ஜூவோட ரோடில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோடோட எண்டு வந்து நம்ம அலிப்பிரி ரீச் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் அலிப்பிரி கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் திரும்பி போயிடுது. லெஃப்ட் சைடில் நம்ம நேராக வந்தோம்னா அலிப்பிரி கருடா சர்க்கிள் வந்துட்டு இதுதான் கருடா சர்க்கிள். இதுதான் வந்து கீழே படியில் போகிறவங்க அண்டர் த ஸ்டெப்ஸில் போவாங்க. நம்ம காரில் போகிறோன்றதுக்காக டோல்கேட்டை ரீச் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸோ ஆகட்டும் இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. பேக் இருந்ததுன்னா பேக்கை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்துட்டு டோல்கேட்டை தாண்டி இருக்கக்கூடிய அந்த காலி ஸ்பேஸில் நின்று மலை மேலே ஸ்டெப்ஸில் போனால் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த காளி கோபுரம், அது இங்கேருந்து பார்த்தாலே அந்த லைட்டிங்கில் நல்லாவே தெரியும். அதுதான் இப்போ நம்ம வீடியோ ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுதான் அந்த காளி கோபுரம். ஸ்டெப்ஸில் போகிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஏற்கனவே இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், திருமலா ஸ்டெப்ஸில் நடக்கிறத பற்றி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, நம்ம கார் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமலை மலையேறதுக்கு ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்களான்றது தெரியல. ஸோ இது பாருங்கள், நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், இது என்ன நைட் வியூ மட்டும் காட்டுறீங்களே, டே வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டே வியூவும் உங்களுக்காக காட்டுவோம். ஸோ இது நைட் விஷன். ஆல்மோஸ்ட் வந்து ஒன்வே தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அப் ஒரு சைடு டவுன் ஒரு சைடுன்றதால ரொம்ப பயம் இல்லாமல் நம்ம வந்து இங்கே வண்டி ஓட்டலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு எங்கே போனாலுமே வந்து அப் அண்ட் டவுன் ஒரே ரோட்டில் இருக்கும். பட் இந்த ரோட்டில் அப்படி ஒரு பயமோ ட்ரபிளோ தேவையில்ல. இது வந்து திருப்பதி சிட்டி நைட் வியூவில் எப்படி தெரியுது பாருங்கள். வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் கார்னரில் ப்ளேபேக் ஸ்பீடை வந்து ரிடியூஸ் பண்ணி பார்க்கலாம், ஸ்லோவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கோவிட் வந்து இந்த மலைப்பாதையில் வந்து இரவு நேரங்களில் வந்து சிறுத்தை, கரடி மற்றும் வனவிலங்குகள் வரதான் வந்து சொல்கிறாங்க, புலி போன்றவை. ஸோ அதனால் வந்து இங்கே யாருமே வண்டி நிறுத்தி இறங்காதீங்க, அந்த டே டைமில் கூட இறங்காதீங்க. இதுதான் வந்து திருப்பதி சிட்டி நைட் டைமில் மலை ஏறும்போது எப்படி தெரியுது பாருங்கள். மலை மேலேருந்து சிட்டி, திருப்பதி சிட்டியோட வியூ அது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ப்ளேபேக் ஸ்பீடை ஸ்லோ பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் குரங்குகள் நிறைய பார்த்துட்டு இருக்கலாம். குரங்குலாம் இந்த பஃபூன் வகை குரங்கு சொல்லுவாங்க, ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும் முடியெல்லாம். அது மாதிரி இந்த ரோட்டில் வந்து குடிக்கிற தண்ணி ஃபெசிலிட்டியும் இருக்கும் நிறைய இடத்துல. சில இடங்களில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. பட் தேவையில்லாமல் வண்டி எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்குள்ளேயே போகிறதுனால ஏதாவது காட்டு விலங்குகள் வந்து வரலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் செய்திகளெல்லாம், கரடி வந்ததும் பார்த்துருக்கோம், தென் வந்து சிறுத்தை, புலி வந்ததும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்கள் சேஃப்டிக்காக யாரும் இங்கே வண்டியெல்லாம் வந்து தேவையில்லாத டைம் நிறுத்தாதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே டோல்கேட்டில் என்ட்ரி போட்ட டைமில் வந்து 40 மினிட்ஸில் வந்து மேலே ரீச் ஆகலாம். 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரீச் ஆனோம்னா நமக்கு வார்னிங் கொடுப்பாங்க. செகண்ட் டைமும் அதே மாதிரி பண்ணோம்னா நம்ம வண்டி வந்து அடுத்த வாட்டி மலை மேலே ஏற பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து 40 மினிட்ஸ் முன்னாடி யாரும் ரீச் ஆகாதீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மேலே வந்த டோல்கேட் வந்துட்டோம். அதுக்குள்ளே 40 மினிட்ஸ் ஆச்சுன்னு கேட்காதீங்க, பிகாஸ் நம்ம ஸ்பீடாக வந்திருக்கோம். ஸ்பீடாக மீன்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில். இப்போது திருப்பதி டவுனுக்குள்ளெல்லாம் என்ட்ராக்ட் இந்த ரோடெலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தாலும் இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம நேராக வந்து சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸ் அட போகிறோம். சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸ் போனால் தான் வந்து நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு கீ வாங்க முடியும். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் சிஆர்ஓ சர்க்கிள் வந்துட்டோம். நம்ம இந்த சர்க்கிளில் வந்து ரைட் எடுத்தோம்னா சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸ். பொதுவாகவே வந்து திருப்பதியில் நைட்டில் வந்து லைட்டிங் பயங்கரமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட்டு இது நாங்கள் 8-8:30 மணி ரீச் ஆகிறதுனால லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. புரட்டாசினா லைட்டிங் ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். அது ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம், ஃபுல்லாகவே எல்இடி மயமாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸ் காரை பார்க் பண்ணிட்டோம்.
அங்கே டக்குன்னு இடம் கிடைக்காது. அப்படி இப்படி தேடி பிடிச்சி ஒரு இடத்துல ஓரமாக பார்க் பண்ணலாம் பார்த்தாலும் பண்ண முடியல. இப்போ ஒரு இடம் கிடைச்சிச்சு, அங்கே பண்ணிடுறோம். இது வந்து மலைப்பாதையோட டே டைம் வியூ. உங்களுக்காக மறுபடியும் என்னோட முகம் திட்டாதீங்க யாரும். இது வந்து மலைப்பாதையில் டே டைம் வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஒன்மைன்றதால யாருமே வந்து ஃபியர் இல்லாமல் போவாங்க. இது பாருங்க அப்படியே ஃபாரின் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறது வந்து பிப்ரவரி மாதம், நல்ல மிஸ்டோட பனியோட சில்னஸாக ஃபாரின் மாதிரியே இருந்தது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அப்படியே நம்ம பெருமாளோட உருவமாகவே ஒரு பாறை இருக்கும். இங்கே அடிக்கடி பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிறு விபத்து ஏற்பட்டதுனால, இந்த கருட சிலை மாதிரியே இருக்கும் இங்கே, ஒரு சிறு விபத்து எதுவும் ஏற்பட்டதுனால வந்து இங்கே அதை இப்போ பண்ணுறதில்ல. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் நின்று பார்ப்பாங்க. இங்கே கற்பூரம்லாம் ஏற்றுவாங்க. சரி, அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு அந்த ரூட்டில் வரக்கூடிய மலைப்பாதையை கூட படிக்கட்டு பாதையை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இது பகல் நேரத்தில் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இரவு நேரத்தில் இங்கே நம்ம வண்டி நிறுத்த முடியாது. ஸோ இதுதான் வந்து அப்படியே பெருமாளுடைய உருவமாகவே இந்த பாறை அமைஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். மழை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாதையில் வந்து மண் சரிவு ஏற்பட்டதால, பாறையெல்லாம் வந்ததால் இதுக்கு சிமெண்ட் காங்கிரீட் பண்ணியிருக்காங்க. நேராக வந்து இப்போ நம்ம சிஆர் ஆஃபீஸ் வந்துடுறோம். சிஆர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கோம். சரி, அது இல்லாமல் ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிசர்வேஷன் பண்ணாமல் இங்கே வந்து ரிசர்வேஷன் ரூம் எடுக்கிற இது கவுண்டர். இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னதான் படித்து வந்தாலும் சரி, இல்லை படிக்காதவங்க வந்தாலும் சரி, யாருக்குமே வந்து ஒரு தெளிவான வழிமுறையே இங்கே கிடையாது, வழிகாட்டுதலே இங்கே வந்து கிடையாது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் இந்த ஜெகன்மோகன் அவரோட ஆட்சியில் வந்து திருப்பதி நிறைய குழப்பங்கள் பண்ணி விட்டார். அதில் இதுவும் ஒன்று. அது எப்போ எங்கே ரூம் கிடைக்கும் கிடைக்காதா ஒன்றுமே தெரியாது. அதான் இந்த இடம். அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ரஷ் வாங்க போனேன். இது பாருங்கள், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுன்னுவாங்க, அப்படி இப்படின்வாங்க, இதை பண்ணுறோம் அதை பண்ணுன்னு. முழுக்க சைனீஸில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இங்கிலீஷ் கிடையாது, ஹிந்தி கிடையாது, தெலுங்கு கிடையாது. முழுக்க சைனீஸில் வந்து ஒரு ப்ரஷ் வைக்கிறாங்க திருமலையில். இதெல்லாம் வந்து அங்கே இருக்க விஜிலன்ஸ் ஆஃபீஸர்கள் எப்படி தான் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் இது ஒரு சின்ன பதிவு. சரிங்களா? இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதான கூடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலில் இல்லை, ஒரு ஃபார்மசி மெடிக்கல் ஷாப்பில் இது விற்கிறாங்க. முழுக்க சைனீஸ். இது வந்து இங்கிலீஷோ இல்லை வந்து இங்கிலீஷில் இருக்குது, என்ன இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் மட்டும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ரெஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது குளம், அதாவது தீர்த்தவாரி, அங்கே வந்து குளிக்கிறதுக்காக நம்ம இப்போ போகிறோம். ஸோ அந்த மாட வீதி வீடியோ தான் அது. பாருங்கள், மிஸ்டாகவே இருக்குது பாருங்கள். இது வந்து மாட வீதியில் நடந்து போய் அந்த குளிக்கிற இடம் இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் வீடியோ எடுக்கலை. என்ன ரீசன்னா எல்லாருமே வந்து பக்தர்கள்லாம் குளிக்கும் போது அந்த இடத்த வீடியோ எடுக்கிறது நாகரிகம் இல்லை, அதனால நான் எடுக்கலை. ஸோ இப்போ நம்ம வந்து மாட வீதியிலேயே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நமக்கு ஒரு தகவல் என்னென்னா, நம்மளுடைய சீனியர் திரு சிவாசாமி அவர்கள் வந்து வருஷத்தில் 2வது பாத யாத்திரை, நம்மளாம் வழக்கமான நிறைய பேர் ஒரு பாத யாத்திரை போவாங்க. இவர் சென்னையிலேருந்து திருமலைக்கு 2வது பாத யாத்திரை வந்திருக்கிறதா ஒரு தகவல். சரி, அவரை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு மாட வீதி வழியாக போயிட்டுருக்கோம். இது வந்து வடக்கு மாட வீதி முடிஞ்சு மேற்கு மாட வீதி. இது ரொம்ப ஸ்லோவாக காட்டினா நிறைய பேர் போர் அடிச்சிருவாங்கிறதா ரொம்ப வேகமாக காட்டியிருப்போம். இதில் ஏதாவது ஸ்லோவாக பார்க்க நினைக்கிறவங்க வந்து ப்ளேபேக் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாகவே இதை பார்க்கலாம். இது வந்து மேற்கு மாட வீதி பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். இங்கே வந்து யாரும் செப்பல் போட்டு நடக்கக்கூடாது. ஆனாலும் சிலர் அவங்க தான் அதிபுத்தல் நினச்சி செப்பல்லாம் போட்டு நடப்பாங்க. அவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அங்கே இருக்க அந்த தேவஸ்தான ஊழியர்கள் பார்த்தா திட்டுவாங்க செப்பல் போட்டு நடக்கிறவங்கள. இங்கே தான் வந்து நம்ம சீனியர் திரு சிவசங்கரன் மற்றும்
வெங்கைய பாலன், நடிகர் வெங்கைய பாலன் அவர்களும் இங்கே தான் தங்கியிருக்காருன்னு தகவல். ஸோ அதுக்காக தான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம். கரெக்டாக இது வந்து கோவிலுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ஒரு மடம், அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. திரு வெங்கைய பாலன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. நம்ம மைனா படத்தில் கும்புடு குருசாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அந்த சீனில் ஒருவர் பார்த்தீங்களா, அவர் தான் திரு வெங்கைய பாலன். இப்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி லட்டு கவுண்டர் வந்து ஒரு விசிட் அடிக்கலான்னு வந்தோம். ஏன்னா இது பக்கத்துலேயே தான் லட்டு கவுண்டர். உண்மையிலேயே வந்து வருத்தமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பணக்காரர்லேருந்து பரம ஏழை வரைக்கும் போகக்கூடிய கோயில் வந்து திருப்பதி. எல்லாருக்குமே இதுதான் லட்டு கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த லட்டு கவுண்டரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து தலையில் வந்து கேப் பண்ணலாம், அது போட மாட்டாங்க, கையுறை இருக்காது. இந்த செவத்து மேலே தான் லட்டு வைப்பாங்க. இது எவ்வளோ சுகாதார சீர்கேடாக இருக்குது பாருங்கள். அங்கே எவ்வளோ ஃபங்கர்ஸ் அழுக்கு என்னெல்லாம் இருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கான பெரிய பர்மிஷன் கிடையாது. பட் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும் என்னை பொறுத்த வரைக்கும். இது அப்படியே லட்டு கவுண்டர் பின்னாடியே இருக்கக்கூடிய லட்டு செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி இதுதான். ஃபேக்ட்ரி வெளியே உள்ளெல்லாம் கிடையாது, வெளியே எடுக்கிறோம் நம்ம இது வீடியோ. ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக எடுக்க முடியாது, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். அந்த லட்டு செய்யக்கூடிய பின் பக்க வழிகள் இது வந்து நம்ம இப்போ அன்னப்பிரசாதம் சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கூட வரவர் வந்து நடிகர் வெங்கைய பாலன் வராரு, திரு சிவாசங்கர் வராரு, திரு நந்தா வராரு, திரு கண்ணப்பன் மற்றும் திரு கோபி, அப்புறம் வழக்கமாக நம்ம டீமில் இருக்கக்கூடிய நம்ம சதீஷ் அண்ட் நான். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம். இதுதான் வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்னதான கூடங்களில் இதுவும் ஒன்று அப்படி எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். ஏன்னா இன்னும் நம்ம மற்றெல்லாம் விசிட் பண்ணி பார்க்கல. நான் பார்த்து ஒரு மிகப்பெரிய அன்னதான கூடம் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் 20,000க்கும் மேற்பட்டவர் வந்து சாப்பிடலாம். நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு 30,000 பேர் கூட ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நான், திரு வெங்கைய பாலன் நடிகர் அவர்கள், திரு சதீஷ் அண்டு திரு நந்தா அண்டு திரு சிவசங்கரன், திரு கோபி மற்றும் நண்பர்கள் இப்போது எல்லாமே சாப்பிட போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுவும் ஒன்று. இது வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து 10-12 அந்த மாதிரி ஹால் இருக்குது. அதில் ஒரு டைனிங் ஹால் இது. இந்த ஒரு டைனிங் ஹால்லே எனக்கு தெரிஞ்சு கேமரா அப்படியே தூக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,500 பேர் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நான் அப்ராக்ஸாக லைன் வாரியாக கணக்கு எடுத்தேன். ஒரு லைனாக பார்த்தாலே 150 பேர் வருது ஒரு லைனுக்கு. ஸோ அப்படின்னும்போது எத்தனை லைன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்ராக்ஸாக அப்படி நின்று சும்மா நம்ம ஒரு ரஃபாக கால்குலேஷன் பண்ணாலே 2,500 சீட்டிங் வருது ஒரே டைமில் இந்த ஒரு ஹாலில். அப்போ மற்ற ஆளெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வாழை இலையில் காலையிலே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபர்ஸ்டெல்லாம் டிஃபன் கொடுப்பாங்க. இப்போ வந்து காலையிலே வந்து மீல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம போன டைம் கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும். வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட்டு, ஒரு கூட்டு மற்றும் ஒரு துவையல், சாம்பார் சாதம், ரசம் சாப்பாடு, மோர் சாப்பாடு, இந்த 3 வகை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டீமோட சாப்பாட்டுக்கு உட்காந்தாச்சு. எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அன்னதான கூடத்தில் ஒரு நாள் சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வர பகுதி திரு சிவசாமி அவர்கள். இது வந்து மாடவீதி. திருப்பி வெளியே வந்த உடனே அன்னதான கூடம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே மாடவீதி. இது கிழக்கு மாடவீதி மற்றும் வடக்கு மாடவீதி ரெண்டோட ஜாயிண்ட் இது கார்னர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலாட்டம், கும்மியாட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்கிறோம். இங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பக்தர்கள்லாம் வந்து அதை ஒரு கண்கூடாக நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு போவாங்க. அது பாருங்கள், சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இது நம்ம அடுத்து இது வேகமாக கடந்து அடுத்த இடங்களுக்கு போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மாடவீதி பகுதிக்கு இப்போ நம்ம போகிறோம். இதுதான் வந்து கிழக்கு மாடவீதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
புஷ்கரணி அங்கே வந்து நம்ம போயிட்டு, அதாவது தெப்பக்குளம் சொல்லுவாங்களா, அங்கே போயிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கல. ஸோ இந்த பக்கம் வந்து எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் மேற்கு பக்கம் தான் குளிப்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம கிழக்கு பக்கம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த பகுதி. அது பாருங்கள், தூரத்தில் மேற்கு பகுதியில் தான் வந்து பக்தர்கள் குளிக்கிற இடம். ஸோ இங்கே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது ஏற்கனவே சாமி தரிசனம் நம்ம பண்ணிட்டோம். அதனால் இப்போ நம்ம வந்து நேராக தேங்காய் உடைக்கிறதுக்கான பகுதிக்கு போயிடலாம். சாமி தரிசனம் ஏன் வந்து மொபைலில் காட்ட முடியல அப்படின்னா வந்து மொபைல் வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம வந்து மொபைலை கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ இது வந்து பக்தர்கள் விஐபிகள் வரக்கூடிய விஐபி என்ட்ரன்ஸ், அதாவது அவுட்டர் வெளியில் வருவாங்க பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ் தான். நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம், இந்த இவர் சாமி தரிசனம் செய்தார் அப்படி இப்படிலாம் நியூஸில் சொல்லுவாங்களா, அந்த பகுதி தான் இது. இதுக்கு ஆப்போசிட்டில் தேர் நிற்கிற பகுதி. இங்கே வந்து நிறைய அடிக்கடி ப்ரோக்ராம்லாம் நடக்கும். இங்கே கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய தேவஸ்தானத்தோட ஆஃபீஸ், இது ஒரு தேங்காய் கவுண்டர். இங்கே வந்து ஒரு தேங்காய் மற்றும் ஒரு கற்பூரம், ஒரு ஊதுபத்தி, இது வந்து 25 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இதை நம்ம கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் நம்ம அந்த தேங்காயை உடைச்சிடலாம். உடைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேங்காய் உண்டின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து குடிமி இருக்க பகுதியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கணும். குடிமையை பிச்சுட்டு குடிமி இருக்க அந்த கண்ணு பகுதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஆப்போசிட் பகுதியை வந்து அங்கே இருக்கக்கூடிய தேங்காய் உண்டியல், கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க, அது இருக்கு பாருங்க தேங்காய் உண்டியல். அதில் வந்து நம்ம தலைமையில் வச்சு அந்த தேங்காயை போடணும். அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு செட்டப்பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அது. ஆப்போசிட்டில் நம்ம ஆஞ்சநேயர் கோயில், அவரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு இப்போது சாமியை வந்து ஒரு தரிசனம் பண்ணிடலாம். இங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் கூட எடுப்பாங்க. இது வந்து அன்னதான கூடத்தோட வெளிப்பகுதி. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கல, ஸோ அதுக்காக ஒரு சின்ன கவரேஜ். வெளியிலேருந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோஸ் செல்ஃபியெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இதை இப்போ நம்ம வெளியிலேருந்து கவர் பண்ணுது. இப்போது நம்ம காரில் ஏறி அகைன் சென்னையை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். இந்த சாலைகள் பற்றியெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். க்ளீனாக இருக்கும். இது நம்ம இந்தியாவா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் நல்லாவே தான் இருக்கும். பொருள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து திருப்பதி வர பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் இல்லை, நிறைய பேர் வந்து திருப்பதி வரவங்க வந்து ரிலாக்ஸ்க்காகவே வருவாங்க. கண்டிப்பாக அங்கே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க சூழலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல மரங்கள், கிளைமேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு குடிக்கக்கூடிய பால்லேருந்து டிஃபன் சாப்பிட்றதுலேருந்து பொங்கல் மற்றும் சாதம் அந்த மாதிரி எல்லாமே வந்து முற்றிலும் இலவசமாகவே கிடைக்கும். குடி தண்ணீர் உட்பட, சுத்தமான மினரல் வாட்டர் உட்பட எல்லாமே வந்து இலவசமாகவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பணம் இருந்தால் தான் திருப்பதி போகணுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா பஸ்ஸுக்கான காசை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும். இது வந்து வெளியே வரதுக்கான டோல்கேட். இங்கே நம்ம காரோட நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். இங்கேருந்து 40 நிமிஷம்குள்ளே நம்ம இறங்கக்கூடாது. 40 நிமிஷத்துக்கு மேலே தான் கீழே இருக்க டோல்கேட்டை ரீச் ஆகணும். மொத்தம் 14 கிலோமீட்டர். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க படிக்கட்டு தான் வந்து படிக்கட்டு வழியாக வரவங்களோட கடைசி படிக்கட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டவுன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் பிரேக்கு கிளச்சை மட்டும் ஆப்ரேட் பண்ணாலே போதும். வண்டியை கம்பல்சரி ஆஃப் பண்ணக்கூடாது. வண்டி ஆனில் தான் இருக்கணும். ஆஃப் பண்ணிங்கன்னா ஸ்டீரிங் லாக் ஆகிடும், பிரேக்கும் பிடிக்காது. அதெல்லாம் மஸ்ட்டாக யாரும் வண்டி ஆஃப் பண்ணாதீங்க. இங்கேருந்து கடைசியாக கீழே வரைக்கும் நம்ம ஒரு 2 இடத்துல மட்டும் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி 14 கிலோமீட்டருக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பஸ். ஏன்னா திருப்பதியில் வந்து இப்போது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலான்றதுக்காக அதிகமாக வந்து எலக்ட்ரானிக் ஏசி பஸ் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி மலை ஏறும்போது இயற்கையான காட்சிகள் அழகாக இருந்ததோ அதே மாதிரி மலை இறங்கும் போதும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரோடு பார்ப்பீங்க, எல்லாமே டவுன் தான். இது வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயும் கோவில் எங்கேயும் முடிஞ்சிச்சு, இது மலை இறங்குற பகுதி தானே நம்ம நினச்சாலும் இங்கேயும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீரும் கிடைக்கும்,
அதேமாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏறும்போது எப்படி ஒன்வேயோ அதே மாதிரி இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்வே தான்றதால ரொம்ப சிரமம் இருக்காது ஓட்டுநர்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது கருட உருவத்தில் ஒரு சிலையை பார்ப்போம் பார்த்திங்களா, மலையோட பாறையை. அதே மாதிரி இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை. பட் இந்த ஃபெசிலிட்டி, அதாவது இந்த வசதி வந்து பஸ்ஸில் வரவங்களுக்கு மட்டும் கிடைக்காது. ஏன்னா அங்கே பஸ் ஸ்டாப் கிடையாது. வேன் இல்லை கார், டூ வீலர் இந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலையை வந்து தரிசிக்கலாம். ஸோ இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலையை தான் வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே அவைலபிள். ஸோ இதுதான் அந்த ஆஞ்சநேயர் சிலை. இது வந்து படி வழியாக ஏறி வரவங்க, அப்படி இல்லைன்னா கார், டூ வீலர், ஜீப் இதில் வரவங்கள மட்டும்தான் இந்த இடத்த நின்று தரிசனம் செய்ய முடியும். இங்கே நிறைய பேர் செல்ஃபி எடுத்துப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம இங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம். அது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஆபத்தான காட்டு விலங்குகள் இருக்கும்ல, அது மாதிரி மான் அந்த மாதிரி ஆபத்து இல்லாத விலங்குகளும் உண்டு. பட் அதுங்களுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது பசியாக பாவமாக நின்றதை பார்த்து நம்ம கையில் இருந்து ஒரே ஒரு வாழைப்பழம் அதையும் அந்த மானுக்கு கொடுத்துடுறோம் நம்ம டீம் சார்பாக. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. மறுபடியும் நம்மளுடைய பயணத்தை தொடங்குறோம். அந்த மானுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஏறும்போது திருப்பதி சிட்டியோட வியூ பார்த்தோமோ அதே மாதிரி இறங்கும் போதும் இந்த அழகான மலைப்பாதையில் வந்து அந்த திருப்பதி சிட்டியோட வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இங்கேயும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். பட் வண்டி நிறுத்துறது வந்து கரெக்டான ஒரு பாதுகாப்பாக நம்ம நிறுத்தணும். ஏன்னா இது டவுன் சைடு இறங்குறதுன்றதால வாகனங்கள் நிறைய வந்து விபத்து நடந்திருக்க மாதிரி நம்ம பார்க்கலாம் போகிற வழியில் கம்பல்சரி. ஸோ அதனால் வந்து பாதுகாப்பான இடமா பார்த்து நிறுத்தணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தண்ணீர் வசதியோட வாகனம் நிறுத்துறதுக்கான பகுதியில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கே மட்டும் நிறுத்தினா போதுமானது. கண்ட இடத்துல வந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம திருப்பதி சிட்டியை பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுகளாக வந்துட்டோம். இந்த திருப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சாலைகள் போட்டிருப்பாங்க. ஏன்னா மண்ணரிப்பால் சாலைகள் சேதம் அடையக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி இறங்கும் போது வந்து நிறைய ஹேர்பின் பெண்டு, ஏறும்போது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்பின் பெண்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் திருப்பதி சிட்டியோட வியூ வந்து தெரியும். இதுதான் நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணுன்னா பிளேபேக் ஸ்பீடை ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட வியூ பார்க்கலாம். இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இன்னும் சில நிமிடங்கள்லாம் வந்து 1-2 நிமிடங்களில் கீழே அலுப்பிரிக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ நம்மளுடைய திருப்பதி சென்னை டு திருமலா கார் டிராவல் யாத்திரை முடிய போது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிப்ளை கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த பிரிட்ஜ் திருப்பதி சிட்டியோட பிரிட்ஜ் தெரியுது. இங்கே நிறைய பேர் நின்று செல்ஃபி எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போது ரைட் சைடில் வந்து ஒரு ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே இதில் வந்து மழை நாளில் மட்டும்தான் தண்ணி வரும், வெயில் நாளில் வராது. இது ஒரு சின்ன ஃபால்ஸ். இது திருப்பதியில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்கும். எல்லா ஃபால்ஸுமே வந்து மழை நாளில் மட்டும் தண்ணி வரும், வெயில் நாளில் வராது. இப்போ ஆல்மோஸ்ட் கீழே இறங்கி நம்ம அந்த திருப்பதி சிட்டிக்குள்ளே இருக்க பிரிட்ஜ் மேலே வந்தாச்சு. இதில் லெஃப்ட் போகணும்னா ரேணிகுண்டா, நேராக வந்தால் மட்டும்தான் சென்னை. நிறைய பேருக்கு அது தெரியாது, தெரியாமல் லெஃப்டில் திரும்பிடுவாங்க. அதனால் அந்த சர்க்கிள் மாதிரி வரக்கூடிய அந்த இடத்த வந்து கவனமாக கிராஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா நானே ஒரு முறை தெரியாமல் போயிட்டு 2 கிலோமீட்டர் தாண்டி யூட்டன் போட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்களும் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு நிச்சயம் நல்ல விடை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா லெஃப்ட்டில் போச்சுன்னா அது ரைடிங் உண்டா, இது நேராக வந்தால் தான் சென்னை. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பாய் பை பரட்டை பலா.